9th standard geometry level நம்ம exercise 4.2 பார்க்க போறோம். இதுல வந்து first question என்னன்னா the angles of the quadrilateral are in the ratio 2:4:5:7. Find all the angles கேட்டிருக்காங்க. சரியா ரேஷியோ தந்திருக்காங்க. இது ஆங்கிள்ஸ்ல இப்போ குவாட்ரேட்டர்ல வந்து இப்போ 4 ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஆங்கிளோட இந்த ரேஷியோ தந்திருக்காங்க. நமக்கு குவாட்ரேட்டரல் ஆங்கிள்ஸோட இது 4 ஆங்கிள்ஸ்ல ஆட் பண்ணா நமக்கு வந்து என்னன்னா 360 டிகிரி வரும். ஓகேவா? ஓகே, இதை வச்சு நம்ம இந்த சம் பண்ணுவோம். சரியா? ஓகே, நமக்கு என்ன தந்திருக்காங்க? let the angles என்ன தந்திருக்காங்க of a quadrilateral என்னது quadrilateral 2x 4x 5x 7x. சரியா? 2:4:7 தானே. அப்போ நம்ம வந்து என்னது 2x 4x 5x 7x எடுக்கிறோம். ஓகேவா? நமக்கு நான் இப்போ என்ன சொன்னேன்? டோட்டல் ஆங்கிள் ஆஃப் a quadrilateral என்னது 360 டிகிரி. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரணும்? 260 டிகிரி. அப்போ 2x 4x plus 5x plus 7x equal to 360 டிகிரி. அது இங்கே என்ன இருக்கு? 2 4 6 6 plus 11 11 plus 11 plus 7 18. அப்போ 18x equal to என்னது 360 டிகிரி. அப்போ x என்னது 360 டிகிரி divided by 18. அப்போ நம்ம இது பண்ணால் வந்து நமக்கு என்ன வரும்? 20 வரும். சரியா? 20 டிகிரி வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது 2x அப்படிதானே. அப்போ 2 into 20 டிகிரி எவ்வளவு? 40. அடுத்து என்னது 4x 4x equal to என்னது 4 into 20 என்ன வரும்? 80. அடுத்து 5x 5x என்னது 5 into 20 என்ன வரும்? 100. அடுத்து 7x 7 into 20 டிகிரி என்ன 40 140 டிகிரி. சரியா? இப்போ 4 இதுமே கிடைச்சிருச்சுல்ல. அப்போ அந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள் என்னது என்னலாம்? 40 டிகிரி 80 டிகிரி 100 டிகிரி 140 டிகிரி. அவ்வளோதான், சிம்பிள். சரியா? என்னது குவாட்ரிலேட்டரோட ஆங்கிள்ஸோட டோட்டல் என்னவுமா 360 டிகிரி. சரியா? அதனால தான் வந்து என்னது நம்ம 360 போட்டு பண்ணோம். இவ்வளோதான். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. இது குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. ஓகே, ஏபிசிடி ஒரு குவாட்ரிலேட்டரல் தந்திருக்காங்க. ஓகே, ஏபிசிடி. ஓகேவா? அதில் வந்து ஏ எவ்வளவா 72 டிகிரின்னு தந்துட்டாங்க. ஓகே, அடுத்து சி வந்து சப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஏன்னு தந்திருக்காங்க. இதோட சப்ளிமெண்ட்ரி வந்து என்னதான் சியா. சப்ளிமெண்ட்ரினா நம்ம ஆல்ரெடி படிச்ச என்னது சப்ளிமெண்ட்ரி ஆட் பண்ணும்போது என்னது 180 டிகிரி வரும். ஓகே ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து என்ன தந்திருக்காங்க? த அதர் ஆங்கிள்ஸ் ஆர் 2x minus 10. இது வந்து என்னது 2x minus 10. இது வந்து x plus 4. ஓகேவா? ரெண்டு தந்துட்டாங்க. அடுத்து find the value of x and the measure of all the angles. அடுத்து ஆங்கிள்ஸ் மீதி உள்ள ஆங்கிள்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு பார்த்தோம் இது வந்து என்னது ஏயோட சப்ளிமெண்ட் தான் சி. அப்போது ஆங்கிள்ஸ் ஏ பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் ஏ என்ன தந்திருக்காங்க? 72 டிகிரி தந்திருக்காங்க. அப்படிதானே? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ சினா 180 டிகிரி மைனஸ் 72 என்ன வரும்? 108 டிகிரி. அப்போ இது வந்து என்னது 108 சி கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்னது? இதுக்கு என்னது நம்ம இது ஏ வந்து என்னது ஏ அண்ட் சி ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்படித்தானே? அதனால நம்ம என்ன எடுத்தோம்? இந்த மாதிரி எடுத்தோம். ஓகே, அடுத்து என்னது? நம்ம வந்து குவாட்ரேட்டில் எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது என்னது 360 டிகிரி. கரெக்டா? நமக்கு இதில் ஏ வந்து என்னது 72, பி என்னது 2x minus 10, சி என்னது 108 plus டி வந்து x plus 4 equal to 360 டிகிரி. ஓகே, இல்லையாச்சா? இதில் ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணலாம். 72 plus 108 டிகிரி என்னது 180. அப்படிதானே?
Okay, 180, இது வரும்போது 180 வரும், 180 plus 4. Okay, சரி 180 172 108 72 நமக்கு 108 தானே வரும். ஓகேம்மா 180 வரும். அப்போ 180 plus 4, அப்போ 184 plus 3x equal to 360 degree. ஓகே, அப்போ x வந்து என்னது 3x equal to 360 degree minus 184. அப்போ 360லேருந்து 184 நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த 5 10 6 2 15 15 to 8னா இந்த 7. ஓகே 176. ஓகேவா? அப்போது இதில் கொஞ்சம் நமக்கு என்னது வரும்? 176. இப்போ 3x equal to 176. அப்போ x equal to 176 divided by 3. 3 11 1 3 is 3, 5 is 15, 20 is இது 3 angles வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்னது? a plus b plus c plus d equal to என்னது 360 degree. அப்படி தானே? சப்ளை வந்து குவாட்ரேட்டில் உள்ள வந்து 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரும். a வந்து நமக்கு என்னது 72, b வந்து என்னது 2x minus 10 plus c வந்து 108 plus d வந்து x plus 4 equal to 360 degree. சரியா? அப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 72 minus 10 62, 62 plus 170, 70 plus 4 174, 74 plus 3x equal to 360 degree. ஓகே, அப்போ 3x equal to என்னது 360 minus 174. இது ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ 3x equal to வந்து நமக்கு என்னது 186. ஓகே, மைனஸ் பண்ணும்போது அப்போது x equal to என்னது 186 degree divided by 3. 3 எல்லாம் பண்ணும்போது என்ன வரும்? 6 3s are 18, 2 3s are 60. அப்போது 62 டிகிரி. x வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 62 கிடச்சிருச்சு. இனி a கண்டுபிடிச்சிடலாமா? a வந்து என்னது? b வந்து என்னது? a தெரியும். b வந்து என்னது 2x minus 10. x நமக்கு என்னது 62. அப்போது 2 into 60 minus 62 minus 10 equal to என்னது 4 12 minus 10. அப்போது b வந்து நமக்கு என்னது 114 டிகிரி. ஓகே, b கிடச்சிருச்சு. அது a பண்ணிடலாமா? a கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கின்றது d. d வந்து நமக்கு என்னது x plus 4. x plus 4னா 62 degree plus 4 equal to 66 degree. சரியா? இப்போ நமக்கு என்ன லாஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க? எல்லாம் கிடச்சிருது. other angles. The other angles are என்னெல்லாம் வந்து a வந்துக்கு தெரியும். அடுத்து நமக்கு d தான். அப்படி தானே? c தெரியும். c கண்டுபிடிச்சோம் 108. அடுத்து வந்து b கண்டுபிடிச்சது என்னது 114 டிகிரி. அடுத்து வந்து என்னது d வந்து என்னது 66 டிகிரி. ஓகே, அடுத்த ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, தேர்ட் வந்து ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள். அவங்க ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ரெக்டாங்கிள்னால் இப்படி தானே இருக்கும். ஓகே, ரெக்டாங்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ ஏபிசிடி ஒரு ரெக்டாங்கிள். ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் அட் ஓ. ஏசியும் பிடியும் என்னது ஓல வந்து என்னது இன்டர்செக்ட் ஆகுது. சரியா? இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, அட் ஓயா. அப்போ ஓஏபி வந்து 46 டிகிரி. இவ்வளோ தந்தது எழுதிட்டேன். ஃபைண்ட் என்னது ஓபிசி. இது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதெல்லாம் எழுதிட்டேன். அப்போ நமக்கு என்னது வந்து தந்திருக்காங்க? தந்தது எழுதிடலாமா? Since the diagonals of a rectangle AC and BD are equal and
bisect each other. அடுத்தனா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டுமே வந்து என்னது ஓல ஈக்குவலா கட் ஆகுது. ஏசியும் பிடி அப்போ என்னதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஓகேயா, ஈக்குவலா தான் என்னது கட் ஆகுது. சரி ஓகே. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஓஏ ஈக்குவல் தான் கட் ஆகும். ஓஏயும் ஓபியும் ஈக்குவலா இருக்கும். சரிதானா? இப்போ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல், ஏன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். பைசெக்டில் ஆகுதப்போ இதுவும் என்னது ஈக்குவல். அப்போ அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தனா அப்போ நமக்கு என்ன வரும், ஓபி வந்து என்னதான் இருக்கும், 40 ஓஏபி வந்து 46 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன இருக்கும், ஓபிஏ வந்து என்னதான் இருக்கும், 46 டிகிரியாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ இதுவுமே என்னதான் இருக்கும், 46 டிகிரியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ரெக்டாங்கிளில் வந்து இப்போது இந்த ஒரு ரெக்டாங்கிளில் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கும்போது இது என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அப்படி தானே, ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கு. அப்போ இது வந்து என்னது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ ஈச் ஆங்கிள் எல்லா ஆங்கிளுமே என்னவா இருக்கும், இது ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளில் மெஷர் 90 டிகிரி. அப்படிதானே, இந்த இதுவுமே 90 தான் இருக்கும், இதுவும் 90 இருக்கும், இதுவும் 90 டிகிரி. அப்போ இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளோட டிகிரி என்னதான் இருக்கும், ஒரு இது வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகே. அப்போ ஏபிசி வந்து என்னது நமக்கு 90 டிகிரி. அப்போ இதுவும் ப்ளஸ் பண்ணாதான் என்னது 90 டிகிரி. அப்படிதானே? இப்போ ஏபிஓ ப்ளஸ் ஓபிசி, ஏபிஓ இதுவும் ஓபிசி இதுவும் ஆட் பண்ணால் நமக்கு என்னதான் இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அப்படி தானே, இது ஃபுல்லு தான் 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி கிடைக்கணும். அதில் ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியும், என்னது 46. அப்போ இன்னொன்று வந்து நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுதானே? அப்போ ஓபிசி வந்து நமக்கு என்னது 90 டிகிரி மைனஸ் 46 டிகிரி. இங்கே உள்ளது அங்கே போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ இந்த ஆங்கிள் என்னது 90 மைனஸ் 46 என்னது 44. அப்போ ஓபிசி வந்து ஓபிசி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது என்னது 44 டிகிரி. சரியா? இதில் வந்து என்னது ரெக்டாங்கிளோட நம்ம ஒரு சைடு இது வந்து என்னது 90 டிகிரியாக இருக்கும். நமக்கு இது தெரியும். அப்போ இது ஆப்போசிட் சைடு இது வந்து என்னது இதுவுமே என்னதான் இருக்கும் 46 சேமாக தான் இருக்கும். அப்போ அப்படி எடுத்துட்டு லாஸ்ட்டில் எழுதணும், மொத்தமே 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 90லேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும்ல, அது கிடைச்சிருங்களா, அவ்வளோதான் செஞ்சுருக்கு. ஓகேவா? Fourth sum, the length of the diagonals of the rhombus are 12 cm, 16 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? diagonals தான் நமக்கு என்னவா 12 cm 16 cm கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து அப்போ இதோட find the side of the rhombus. இது வந்து என்னவா, இவ்வளோ வந்து என்னதான் 16 cm, இவ்வளோ வந்து என்னதான் 8 cm. ஓகே. ஒன்று வந்து 16 வந்து ஒன்று வந்து ஒன்று வந்து 12, ஒன்று வந்து 16. ஓகே. இது 12 சென்டிமீட்டர், இது வந்து என்னது 16 சென்டிமீட்டர். ஓகே, எழுதியாச்சா? ஓகே. இப்போ எழுதும்போது நமக்கு அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ராம்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் வந்து சைடு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கேன்னா, சின்ஸ் த டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெட் ஈச் அதர். நான் ரெண்டுமே ஈச் அதர் பைசெட் அது இன் ரைட் ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்க எல்லாமே வந்து நமக்கு என்ன இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அப்படி தான் நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னா நமக்கு ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். சரி, இது வந்து நம்ம ஓஏ வந்து என்னதான் இருக்கும், ஓஏ இந்த சைடு இவ்வளோ வந்து நமக்கு என்னதான் இருக்கும், இதோ ஏசியோட ஆஃப். அப்படி தானே? அப்போ 1/2 இன்டு ஏசி. இது மொத்தம் இது இவ்வளோ நமக்கு கண்டுபிடிக்கிறது மொத்தத்துலேருந்து பாதி. அப்படி தானே? அப்போ 1/2 ஏசி. ஓகே, எழுதியாச்சா? அப்போ 1/2 ஏசி அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1/2 இன்டு எவ்வளவு 12. அப்படி தானே? ஏசி 12. அப்போ இங்கே என்ன வந்துச்சு 6 தானே? அப்போ 6 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து என்னது 6 சென்டிமீட்டராக இருக்கும், இது 6 சென்டிமீட்டராக இருக்கும். புரிஞ்சுதா? பாதிப்பார். ஓகே. அடுத்து வந்து நமக்கு என்னது பிடி தானே, ஓபி வந்து நமக்கு என்னதான் இருக்கும், ஓபிங்கிறது வந்து இதோட ஃபுல்லோட ஆஃப். அப்படி தானே? அப்போ ஆஃப் இன்டு பிடி. அப்போ ஆஃப் இன்டு பிடி எவ்வளவு 16. அப்போ என்ன வரும்
8 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 8 சென்டிமீட்டராக இருக்கும், இது 8 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, எல்லா சைடும் கண்டுபிடிச்சாச்சா? லாஸ்ட் இது என்ன சொல்லியிருக்கோம்? இது என்னது? ரைட் ஆங்கிளாக இருக்குது. அப்படி தானே? ரைட் ஆங்கிள்ட நம்ம ஃபார்முலா என்னது? இந்த ரைட் ஆங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் AOD, இவ்வளோத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல தெரியும், இது தெரியும், அப்படி தானே? நம்ம இதுக்கு இது வந்து ஹைப்போதசிஸ் கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்ன வரும்? AD ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? AO ஸ்கொயர் ப்ளஸ் என்னது? OD ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இது வந்து தெரியும், என்னது? 6 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து என்னது? 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்னது? 36 ப்ளஸ் 8 64. அதுதானா? ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 100 வருது. ஓகே, அது வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இது வந்து என்னது? AD ஸ்கொயர்டு தான் இது கிடைக்குது. அப்போ AD கண்டுபிடிக்க என்ன வரும்? ரூட் ஆஃப் 100. ரூட் ஆஃப் 100 என்னது? 10 × 10. அப்படிதானே? அப்போ ஒரு 10 வெளில எடுத்துலாமா? அப்போது அதுக்கு ரூட் என்னது? 10. இந்த சைடு வந்து என்னது? 10. எல்லா சைடுமே நம்ம வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படிதானே? அப்போ வந்து எல்லா சைடுமே ஈக்குவல் போது நமக்கு என்னது? AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CD ஈக்குவல் டு AD. எல்லா சைடுமே என்னதான் இருக்கும்? 10 சென்டிமீட்டராக இருக்கும். சைடு கண்டுபிடிச்சாச்சா? ஓகேவா? நம்ம தந்ததை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிதானே? இது ஃபுல்லுமே வந்து 60, இது ஃபுல்லுமே 12னா half கிடச்சிச்சோன்னா இந்த சைடு கிடச்சிருச்சு, இந்த சைடும் கிடச்சிட்டு. அதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் படி நம்ம அடுத்த சைடு கண்டுபிடிச்சோம். இவ்வளோதான். 5th one paragraph show that the bisector of angles of the parallel bisector வந்து இது from a rectangle சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. என்ன கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எழுதுறோம். given a parallelogram, அவங்க bisector சொல்லியிருக்காங்கல்ல, parallelogram in which bisector of angle ABCD எடுத்துக்கோ. அது வந்து என்னது? intersect at PQRS. இப்போ படம் வரையும் உங்களுக்கு புரியும். சரியா? PQRS to form a quadrilateral. PQRS quadrilateral வருது. சரி, ஓகே. இவ்வளோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? குவாட்ரேட்டர். இது வந்து என்ன? குவாட்ரேட்டர் என்னது? PQRS வந்து என்னதான் இருக்கும்? இஸ் ரெக்டாங்கிள். ஓகேவா? இது வந்து ரெக்டாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ தானே கேட்டிருக்காங்க பேரலோகிராம் ஃப்ரம் ஏ ரெக்டாங்கிள். அப்போ நம்ம வந்து இப்போ அதை வந்து என்ன எடுத்திருக்கோம்? ABCD எடுக்கும். அது இந்த சைடு வந்து PQRSல ஆகுது. அது ஒரு குவாட்ரேட்டில் இருக்குது. நம்ம அந்த குவாட்ரேட் PQRS ரெக்டாங்கிள் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிடலாமா? since ABCD is a parallelogram. Okay, therefore என்னது AB intersect DC. AB வந்து என்னது DC ல intersect ஆகும். இங்க பாருங்க, இது ஒரு parallelogram. ஓகே, அப்போ ABCD இது intersect ஆகுது. ஓகே, இது வந்து என்னது PQRS. ஓகே, அப்போ AB வந்து என்னதான் இருக்கும்? perpendicular to DCR இருக்கும். ஓகே, DCR. இதுக்கு வந்து AB வந்து என்னது? perpendicular to DCR. ஓகே, now AB perpendicular to DC அப்படிதானா? and transversal AD என்னதான் இருக்கும்? cuts them. எதுல? அது வந்து என்னது? AD வந்து என்னது? cut out. So we have
A plus D is equal to 180 degree. அப்படிதான் transversal வந்து AD வந்து என்னது Aயும் Dயும் வந்து என்னதா இருக்கும் வந்து ஆட் பண்ணா 180 டிகிரியா இருக்கும். அப்போ A வந்து என்னது 1/2 A plus 1/2 D னா என்னது 180 டிகிரி divided by 2. எல்லாமே வந்து என்னது 1/2 ல மல்டிப்ளை இது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் இது வந்து 90 டிகிரி ஆகும். ஓகேவா? அப்போ 1/2 னா நமக்கு நம்ம என்ன வரும் DAS வந்து என்னது தானே 1/2 பாதி தானே DAS வந்து நமக்கு என்னது இது 1/2 ஏன்னா DAS அடுத்த ஆங்கிள் என்னது ADS இந்த ADS equal to என்னது 90 டிகிரி. ஓகேவா? 1/2 A தான் நம்ம இது வந்து பாதி தானே பாதி வந்து என்ன இருக்கும் DAS இந்த ஆங்கிளும் இது இந்த ஆங்கிளும் கூட்டினா வந்து 90 டிகிரி. பட் இன் ட்ரையாங்கிள் ASD என்னது we have angle ADS plus DAS plus ASD equal to 180 டிகிரி. ஆங்கிள் மூணு ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு என்னதான் இருக்கும் 180 டிகிரி இருக்கும். அப்படிதானே? அப்போ ட்ரையாங்கிளில் ASD ட்ரையாங்கிளில் நம்ம மூணு ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ ADSும் DASும் அடுத்தது ASD இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 180 டிகிரி. ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி. அப்போ இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி. ஆல்ரெடி நமக்கு ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரின்னு நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இதையும் கூட்டினா 90 டிகிரி. அடுத்தனா இப்போ ப்ளஸ் ASD is equal to 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ASD is equal to என்னது 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. அப்படிதானே? இது அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும்ல. அப்போ ASD வந்து என்னது 90 டிகிரி. இது வந்து என்னது இருக்குமா 90 டிகிரியா இருக்குமா? ஓகேவா? அப்போ அது கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து ஓகே இது 90 டிகிரியா இருந்துச்சு. ஓகே ASD வந்து நமக்கு என்னது இது வந்து 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து RSP ஆங்கிள் RSP நடலாம். RSP என்னது நமக்கு ASD இதுவும் ஈக்குவல். ஓகேவா? RSPU நடலாம். RSPU இது ASD இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள். ஓகே அப்போ வந்து என்னது ஏன்னா vertically என்னது opposite angles. அதனால அது நான் ரெண்டுமே சேம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஆங்கிள் RSP என்னவா இருக்கணும் 90 டிகிரி தான். இதுவுமே என்னது 90 டிகிரியா தான் இருக்கும். சரியா? ஓகே இது அப்போ அதே மாதிரி நம்ம என்ன similarly we can prove that என்னது SRQ நடக்கலாம். இந்த ஆங்கிள் இந்த இவ்வளவு வந்து என்னது என்ன சொல்லிட்டோம் இந்த ஆங்கிள் 90 டிகிரி சொல்லிட்டோம். இது என்னது SRQ equal to 90 டிகிரி. ஏன்னா RQP வந்து என்னது 90 டிகிரி அண்ட் என்னது எல்லாமே வந்து அப்படிதானே QPSும் என்னதான் இருக்கும் 90 டிகிரியா தான் இருக்கும். ஓகே அதே மாதிரி ஆப்போசிட் அப்புறம் வந்து இருக்கலாம் வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து அப்போ எல்லாமே என்னது வெர்டிக்கலி ஆப்போசிட். அப்போ எல்லாமே மாறி மாறி வெர்டிக்கலி ஆப்போசிட். அப்போ அது எல்லா ஆங்கிளுமே என்னது 90 டிகிரி. அதனால PQRS is a quadrilateral. ஓகேவா? என்னது each of those angle is 90 டிகிரி. ஏன்னா எல்லா ஆங்கிளுமே என்னது 90 டிகிரியா இருக்கிறது. இதோட எல்லா ஆங்கிளுமே என்னது 90 டிகிரியா இருக்கு. அப்போ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் PQRS is a
ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் எல்லா டிகிரி என்னதான் இருக்கும்? என்னது 90 டிகிரியா இருக்குது. முந்தின சம் பார்த்தா அதே மாதிரி. அப்போ இப்போ எல்லாமே 90 டிகிரியா இருக்கிறதுனால என்னது இது ஒரு ரெக்டாங்கிள் தான். என்ன செஞ்சுட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? எதனால? என்னது இந்த இடத்துல வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா 90. இதை வந்து 90 டிகிரின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணோம். இதை வச்சு எல்லாமே ஆப்போசிட் 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 எல்லாமே என்னது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால இது என்னது? ரெக்டாங்கிள். Sixth sum, if a triangle and a parallelogram lies on the same base. Triangle and parallelogram in the same base இருக்கு. Between the same parallels. Parallel the same இருக்கு. Then prove that the area of the triangle is equal to half of the area of parallelogram. ஓகே, ஏரியா வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னது பேரலோகிராம் ஏரியாவோட ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்னது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நான் ஒரு படம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு பேரலோகிராம், அதுக்கு அதே பேஸில் உள்ள ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, பேரலாட்டு இருக்குது. ஓகே, சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா லெட் ட்ரையாங்கிள் ஏபிபி, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஏபிபி, இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் என்னது and parallelogram ABCD is lies on base AB தானே அதோட பேஸ். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் AB. நம்ம அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. என்னது? பேஸ் வந்து சேம். ஓகே, and between parallel AB and BC. AB and என்னது? BC. சரியா? ரெண்டுமே parallel இருக்கு. ஓகே, அடுத்து என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்? டு ஷோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் APB எப்படி இருக்கணுமா? APBயோடது வந்து என்னது? ஆஃப் ஆஃப் ஏரியா ABCD. அவ்வளோதானே? என்னது? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எனது பேரலோகிராமோட ஏரியாவோட ஆஃப் இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அடுத்து வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? அதனால நம்ம என்ன வரைஞ்சோம்? ட்ரா BQ பெர்பெண்டிகுலர் AB. சரியா? இந்த BQ வந்து என்னது? APக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த வரைஞ்சிருக்கு. ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து then ABQP is a parallelogram. இது ABQP இது ஒரு parallelogram தானே? இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram. ஓகே, அடுத்து now area ABQP is equal to area ABCD. ரெண்டோட ஏரியாவும் என்னதான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அது வந்து என்னது? பேஸ் வந்து என்னது? சேம் தான். AB தானே? பேஸ் வந்து சேம் தானே? சேம் பேரலல். AB அண்ட் PQவும் சேம் பேரலல். அப்போ அது வந்து என்னது? இதுவும் ஈக்குவல். ஓகே, சேம் பேஸ் சேம் பேரலல். அப்போ ரெண்டுமே என்னது? ஈக்குவல். ஓகே, அது ட்ரையாங்கிள் PAB இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் இது காங்க்ருவன்ட் டு என்னது? ட்ரையாங்கிள் PQP. சரியா? இது இந்த ட்ரையாங்கிள் இது காங்க்ருவன்ட் என்னது? BQP. இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுக்கும் ஒரே பேஸ் தானே? ஓகே, அப்போ ஏரியா PAB is equal to ஏரியா BQP. ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவல். ஓகே, அப்போ வந்து 1/2 ஏரியா என்னது? ABQP is equal to 1/2 ஏரியா ABCD. ஏன்னா என்னது? இந்த இதுவும் நமக்கு என்னது? ஈக்குவல். சரியா? அப்போ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை? நமக்கு என்னது? இது கூட ஆஃப் ஏரியா தான் ABCDயா இருக்கணுங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிதானே? அப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ABCD ஒரு பேரலல். ஓகே, அதில் வந்து நம்ம என்ன சொன்னாங்க? அதோட ட்ரையாங்கிள் வந்து பேஸ் வந்து சேம்னாங்க. அப்போ PAB இந்த இதுக்கு பேஸ் வந்து என்னது? AB. ஓகே, அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன செஞ்சோம்? ஒரு பேரலல், இதுக்கு ஒரு பேரலல் நம்ம அங்கே வரைஞ்சோம்.
ஏபிக்கு பேரலாக ஒன்று வரைஞ்சோம். அதுக்கப்புறம் என்னது பிக்யூ வந்து என்னது பேரலல் டு ஏபி, அப்படிதானே? அடுத்து ஈஸியாக பேரலோகிராம். இதுவும் ஒரு என்னது ஒரு பேரலோகிராம். இது ஒரு பேரலோகிராம். ஏன்னா அதோட பேஸும் என்னது எல்லாமே வந்து நமக்கு சேம். பேஸும் பேரல் எல்லாமே சேம்னால அது வந்து இதுவும் பேரல், அதுவும் அந்த பேரலோகிராமும் சேம். இந்த ரெண்டு பேரலோகிராமும் சேம். அடுத்து என்னது பிஏ பி வந்து என்னது காங்கிரூண்ட் பிக்யூபி. ஏன்னா இதுக்கு வந்து இந்த ஒரே பேஸ் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே. அப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் பிஏபி வந்து என்னது ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் என்னது பிக்யூபி. இந்த ஏரியாவும் இந்த இதுக்கு ஏரியாவும் சேமாக தான் இருக்கும். அப்போ என்னது ஆஃப் ஏரியா என்னது ஏபிக்யூபி. இதோட ஆஃப் தான் என்னது இதுக்கு இதோட இதாக இருக்கும், அப்படித்தானே? இதுக்கு இப்போ இந்த பேரில் தான் ஃபுல், இந்த பேரில் தான் பாதியாக இருக்குது. அப்போ என்னது இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஏரியா பார்க்கணும்னா என்னது இந்த பேரலோகிராமோட ஆஃப் ஏரியா தான் இதுக்கும் இருக்கும், அப்படித்தானே? அதுதான் எழுதியிருக்கும். அப்போ இது வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இதுக்கு ஈக்குவலாக உள்ளது என்னது ஏபிசிடி பேரலோகிராம். அப்போ இது வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆஃப் ஏரியா வந்து ஏபிசிடி ஆஃப் ஏரியாவும் என்னது ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு கிடைச்சிருச்சு என்னது அதோட ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடிங்கிறது கிடைச்சிருச்சு. 7th one, the iron rods A, B, C, D, E, F, E and F for making design in a bridge. Not like A, B, C, D, E, F எல்லாம் இருக்கு. Okay, in the figure, if A parallel to B, A வந்து என்னது B க்கு parallel. அடுத்து C வந்து parallel to என்னது D. E வந்து parallel to F. Find the markers angles between B and C. First one என்ன கேட்டிருக்காங்க B and C. அப்போ ஆங்கிள் பிட்வீன் B and C, பிக்கும் C கூட உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்காங்க வந்து நமக்கு பியும் சியும் என்னது பியும் சிக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் பிட்வீன் B and C is equal to என்னது இது வந்து 30 டிகிரி. அப்போ இதுவுமே என்னதான் இருக்கும் 30 டிகிரி. ஏன்னா vertically opposite angles are equal. அதனால என்னது இது 30 இருந்துச்சுன்னா இதுவுமே 30 இருக்கும். வெர்டிக்கலா இருக்கனால அது என்னது 30 டிகிரி. ஓகேவா? அப்போ B and C குள்ள என்னது இதுவுமே என்னது 30 டிகிரி. ஓகே, செகண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க D and E. டிக்கும் ஈக்கும் இடையில உள்ள இந்த ஆங்கிள் பாருங்க, இங்க வந்து 75 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன இருக்கு, இது பேரலா இருக்கு, அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஒரே சைடு. அப்போ ஆங்கிள் பிட்வீன் டி அண்ட் இ என்ன இருக்கும், இங்கே வந்து என்னது ஒரே இதில் இருக்கிறது வந்து என்னது நம்ம சம் ஆஃப் 180 டிகிரி அப்படிதான். அந்த ஒரே இதில் இருக்க ஆங்கிளை வந்து நம்ம அட்ஜசன்ட் சைடில் உள்ள ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணால் என்னதான் இருக்கும் 180 டிகிரியாக இருக்கும். அப்போது இ வந்து என்னது இருக்குது, இங்கே 75 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன எழுதணும் 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி. ஓகேவா? என்ன வரும் 105 டிகிரி. புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதலாம், இதுக்கு ரீசன் சம் ஆஃப் த அட்ஜசன்ட் angles of a parallelogram. parallelogramல வந்து என்னது adjacent sideல உள்ளது என்னது sum of இந்த adjacent sideல உள்ளது எல்லாமே என்னது ஆட் பண்ணா 180 டிகிரியா இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், பாக்கியத்தை கண்டுபிடிச்சோம். அப்ப E வந்து என்னது 105 டிகிரி. தேர்ட் ஒன்று நோட்டுக்காங்க D and F. D க்கும் F க்கும் இந்த இடையில உள்ளது அது என்னது angle between D and F. என்ன வரும் D and F. இது வந்து என்னது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்படிதான் நான் ஒரு பேரலோகிராம்ல உள்ள ஆப்போசிட் ஒரு பேரலோகிராம் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தானே. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் என்னது சேம். ஓகேவா? அப்போ F equal to என்னது 75 டிகிரி தான். ஓகேவா? அப்போ இதுக்கு என்னது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அதனால தான் என்னது சேமா இருந்து. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க C and F. சியும் எஃப்பும் இதுக்கு இடையில உள்ள இது அது என்னது, இதுக்கு
ஒரே ஆங்கிளில் இருந்து நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிளில் இருந்துச்சுன்னா பேரலல் அட்ஜசன்ட் இருந்ததுன்னா என்னது வரும், அதோட ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்படிதானே? ஆப்போசிட் சேம் அட்ஜசன்ட்னா என்னது, அது வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போது ஆங்கிள் பிட்வீன் C and F equal to என்னது 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி. என்ன வந்து நமக்கு ஆல்ரெடி 105 டிகிரி. அடுத்தனா இதுக்கு நம்ம என்ன ரீசன் எழுதணும், adjacent angles of a parallelogram. அதனால அது என்னது 180லேருந்து 75 வந்து ஓகேவா. இப்போ என்னது இது ரெண்டே ரெண்டு தானது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். அடுத்து அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது ஆட் பண்ண 180 டிகிரி வச்சு தான் மாறி மாறி வந்து மாறி செஞ்சுருக்கோம், அதை கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? 8th சம் பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் நல்லா போட்டுருக்காங்க. அல்லது ஏ வந்து 64 டிகிரி விட்டுருக்காங்க. அப்படித்தானே? அப்போ ஏபிசி இது எல்லாமே ஏபிசி இந்த ஆங்கிள் என்னது 58 டிகிரி. இஃப் பிஓ and CO are the bisector of ABC. ABCD இது என்னது ஒரு bisector. And ACB respectively of triangle ABC. Find x டிகிரியும் y டிகிரியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ரெண்டு ஆங்கிள், இது மொத்தம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா மொத்த ஆங்கிள் வந்து ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ மூணாவது ஆங்கிள் எப்படி இருந்தது, நமக்கு ட்ரையாங்கிளில் உள்ள 3 டிகிரி கூட்டினா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அப்படிதானா? அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னது, இன் கிவன் என்னது கிவன் ட்ரையாங்கிளில் நம்ம ஏபிசியில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ வந்து 64 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் பி வந்து என்னது 58 டிகிரி. அப்போ ஆங்கிள் சி என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்தால் நம்ம 180 டிகிரி. அப்படிதானே? அப்போ நமக்கு ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சியை கூட்டினா 180 டிகிரி என்னது ட்ரையாங்கிளில். ஓகேவா? ஆனால் நமக்கு சி தெரியாது. அப்போ ஆங்கிள் ஏ வந்து என்னது 64 டிகிரி ப்ளஸ் 58 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 122 டிகிரி. 122 டிகிரி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ சி இங்கே வச்சுக்கலாம், இது இங்கே எடுத்துக்கலாம், மைனஸ் 122 டிகிரி. இது இங்கே போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். சரியா? 180லேருந்து 122 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும், 58 டிகிரி. ஓகேவா? அப்போ சி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் என்னது 58 டிகிரி கிடச்சிருச்சு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிட்டு. அப்போ இது பார்க்கும்போது என்ன இருக்குது, இதில் பாதி தான் இருக்குது. அப்படிதானா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 58 டிகிரி. அதில் இவ்வளோ தான் நமக்கு ஒய் கண்டுபிடிக்கணும், நமக்கு இவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் வந்து பாதி எழுதுனா போதுமா? அப்போது வந்து ஓசி இஸ் த பைசெக்டர் ஆஃப் சி. அப்படிதானா? சி. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்போ ஒய் ஈக்குவல்ட்டுனா இந்த 58 டிகிரி டிவைடட் பை 2. அப்படிதானா? இதுக்கு ஆஃப் தானே, இதுக்கு ஃபுல் வந்து 58 டிகிரி. அப்போ இந்த டிகிரி இந்த ஆங்கிள் என்ன வரும், ஆஃப் தான் வரும். அப்போ அதனால 2ஆல் நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணால் நம்ம 1 2 சார் 2 2 2 சார் 4 18 9 2 சார் 58. அப்போ ஒய் வந்து நமக்கு என்னது 28 டிகிரி கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஓபிசி இவ்வளோ தான் 58 டிகிரி. அப்படிதானா? இது எல்லாமே என்னது 58 டிகிரி தான். அப்போது இவ்வளோ வந்து இதே மாதிரி பாதி தானே. அப்போ வந்து இவ்வளோ வரும், இவ்வளோ கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் வந்து இப்போ இது கண்டுபிடிக்கணும், நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், 3 ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து என்னது, இதுக்கு 58க்கு பாதி தான் வரும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன வரும், ட்ரையாங்கிள் ஓபிசியில் ஓபிசி ஆங்கிள் ஓபிசி என்னது 58 டிகிரி பை 2 ஈக்குவல் டு என்னது 29 டிகிரி. அதே தானே? இது வந்து பாதி வந்து என்னது 29 டிகிரி. அப்போ இதுவும் 29 டிகிரி, இதுவும் 29 டிகிரி. ஓகேவா? இதில் பாதியும் 29 டிகிரி தான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா, இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சது இந்த மூணையுமே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கணும். கரெக்டா? அப்போ நம்ம வந்து என்னது ஆங்கிள் ஓபிசி ப்ளஸ் ஓசிபி ப்ளஸ் என்னது பி ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி.
இந்த 3 ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரும். அப்போ ஓபிசி வந்து ஓபிசி இந்த ஆங்கிள் நமக்கு கிடைச்சிட்டு 29 டிகிரி. அடுத்தது ஓசிபி இந்த ஆங்கிள் கிடைச்சிருச்சு 29 டிகிரி. ப்ளஸ் இது தெரியாது, பிஓசி தெரியாது, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இது என்ன 15 டிகிரி அப்படி தானே, ப்ளஸ் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது பிஓசி என்ன வரும், ஆங்கிள் பிஓசி 180 டிகிரி டிவைடட் பை 58 டிகிரி. ஓகே, சாரி டிவைடட் போட்டேன், மைனஸில் வரும் 180 டிகிரி மைனஸ் 58 டிகிரி அப்படி தான். இது ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, ஆல்ரெடி நம்ம இது மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா 122 டிகிரி. ஓகே, மைனஸ் பண்ண 122 டிகிரி. அப்போ நமக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருச்சு 122 டிகிரி, ஒய் என்ன கிடைச்சிருச்சு 29 டிகிரி. ரெண்டு தானே கேட்டிருந்தாங்க, கிடைச்சிருச்சா? ஓகே, 9th சம் பாருங்க. இந்த given figure ஏபி வந்து 2, பிசி வந்து 6, ஏஇ வந்து 6, பிஎஃப் வந்து 8, சி வந்து 7 அண்ட் சிஎஃப் வந்து 7 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் quadrilateral ஏபிடிஇ டு த ஏரியா ஆஃப் சிடிஎஃப் யூஸ் காங்கிரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அப்போ ஏபி வந்து என்னது 2, பிசி வந்து என்னது 6, ஏஇ வந்து என்னது 6, பிஎஃப் வந்து என்னது 6, ஓகே, பிஎஃப் வந்து 8, ஓகே, சிஇ வந்து என்னது, சிஇ வந்து 7, ஓகே, அடுத்து வந்து சிஎஃப் வந்து என்னது 7. ஓகே, அப்போ இவ்வளவு வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன் ட்ரையாங்கிள் ஏஇசி, ட்ரையாங்கிள் ஏஇசி என்ன இருக்கலாம், இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு அடுத்து வந்து என்னது, அடுத்த ட்ரையாங்கிள் என்னது, ட்ரையாங்கிள் பிஎஃப்சி, பிஎஃப்சி இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் வந்து ஏஇ என்னது 6, அப்படிதானா, இ சி வந்து நமக்கு என்னது 7, அடுத்து ஏசி வந்து என்னது 8, அப்படிதானா, ஏசி வந்து என்னது 6 + 2, 6 + 2 வந்து நமக்கு என்னது 8 தான். ஓகே, அடுத்து இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்னது கிடைக்குது, பிசி வந்து என்னது, பிசி வந்து நமக்கு 6, எஃப்சி வந்து நமக்கு 7, பிஎஃப் வந்து என்னது 8. அவங்க ஆல்ரெடி என்ன தந்துருக்காங்கன்னா காங்குரண்ட் தந்துட்டாங்க. ஓகே, என்னது யூஸ் காங்குரண்ட் ப்ராப்பர்ட்டின்னு தந்துட்டாங்க. அப்போது நமக்கு இங்கே என்ன பார்க்கணும், இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஏஇஸ் ஈக்குவல் டு என்னது பிசி இருக்கா, அடுத்து இசி வந்து என்னது எஃப்சி இருக்கா, ஏசி வந்து என்னது பிஎஃப், எல்லாமே ஈக்குவலாக இருக்கா, எல்லாமே ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போது நம்ம பை சைட் டு சைட் கான்குரண்ட் ரூல்ஸ் தானே. இப்போ சைட் டு சைடு ரூல் படி என்னது ட்ரையாங்கிள் ஏஇசி வந்து என்னது கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் பிஎஃப்சி, அதுதானா, ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம வந்து கான்குரண்ட் எடுத்துட்டோம். ஓகே, therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னது இருக்கணும், ரெண்டு ஏரியா வந்து என்னமா இருக்கும், சேமாக இருக்கும். ஏன்னா அது வந்து என்னது கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, இது என்ன பண்ணணும்னா, இது ரெண்டு வேணும்னா இந்த இன்னரில் ஒரு ட்ரையாங்கிள் இதை வந்து என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு கூட இத்தனை ட்ரையாங்கிள் வந்து வரக்கூடாது. அப்போ தான் அதுக்கு இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இவ்வளோ வந்து வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். டபுள் ட்ரையாங்கிள் என்னது பிடிசி ஆன் என்னது ரெண்டு சைடுமே நம்ம என்ன செய்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி மைனஸ் என்னது, அந்த இதுலேயும் வந்து நம்ம ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசியை என்ன செய்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு அடுத்து என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஃப்சி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி. ஓகே, ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, மைனஸ் பண்ணால் அதுக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇபி
sorry AEDB. AEDB is equal to another area of minus is equal to area of another triangle CDF. Okay va? அப்ப நமக்கு வந்து ரேஷியோ தான கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல். அப்ப என்ன ரேஷியோ வரும்? ரேஷியோ வந்து என்னது 1:1. இதுதான ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. அப்ப GC வந்து நமக்கு 4 கிடைச்சிருச்சு. அப்புறம் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏரியா கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ ஏரியா ஆஃப் triangle AEH எல்லா ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவையும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். சரியா? AEH plus area of BEF plus அடுத்தது இது area of இது triangle என்னது இந்த சைடு FGC அடுத்தது plus area of triangle GDH plus okay நாலு எழுதியாச்சா? ஓகே. அப்போ என்ன வரும்? ஏரியா வந்து என்னது 1/2 A into B. அப்பதான் அப்போ 3 into 3 into 4. இதுக்கு என்னது plus 1/2 என்னது 6 into 5. ஓகே. அடுத்து plus 1/2 into என்னது 3 into 4 plus 1/2 into 6 into 5. ஓகே. எல்லாம் எழுதியாச்சா? அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கணும்? ஓகே. எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிச்சலாமா? equal to என்னது ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது 1/2 என்னது இது வந்து 1 இது 2 ஆகும். இது 2 இது 3 ஆகும். இது 2 ஆகும். இது வந்து என்னது இது 3 ஆகும். அப்ப வந்து என்னது 3 2s are 6 plus இது என்னது 3 5s are 15 plus இது 6 ஆ இருக்கும் plus 15. என்னன்னா ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 42. ஓகே. இது என்னது 4 ட்ரையாங்கிளோட என்னது ஏரியா. சரி, 4 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது ஏரியா ஆஃப் த parallelogram. இந்த parallelogram ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் என்னது 4 ஏரியா 4 ட்ரையாங்கிளோட ஏரியா 4 triangles. ஓகே. இதுல இருந்து அந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பாக்கி இது ஏரியா ஆஃப் த parallelogram கிடைச்சிரும். ஓகே. நமக்கு என்னது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது L into B. L வந்து என்னது இங்க வந்து நமக்கு 6 plus 4 இருந்துச்சுன்னா அப்போ 10. மேல இந்த சைடுல வந்து என்னது இருந்துச்சு 5 plus 3 இருந்துச்சு. அப்படிதானா? அப்ப அது வந்து புக்ல பாருங்க, பிக்சரை பாருங்க தெரியும். புக் பிக்சர்ல என்ன வரும்? நாக்கலாம் இது வந்து 6 plus 4 அப்படிதான். அப்போ இது 3 plus 4 அது வந்து 8 ஆயிரும். அப்போ L into B என்னது 10 into 8. ஓகே. என்னது L into B. இந்த முன்னாடி இதெல்லாம் வந்து எனக்கு 6 4 இருக்கும். இது 5 3 இருக்கும். அப்போ நான் இது L இது B ரெண்டும் சேர்த்து அது 8. இது வந்து என்னது அப்போ நமக்கு வந்து ஏரியா என்னது 10 into B L into B அப்படிதான். அப்போ L into B என்ன வரும்? 10 into 8. ஓகே. மைனஸ் இது இருக்கட்டும். மைனஸ் நமக்கு என்ன கிடைச்சு 4 triangle 42. அப்போ என்ன வரும்? 10 into 8 80 minus 42 is equal to என்னது 38. ஓகே. breadth into height B into height. ஓகே. அப்போ B into height is equal to நமக்கு என்னது 38. நமக்கு இது அடுத்து வந்து இதுதானே இதோட கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து B into height என்னது நமக்கு என்னது அது ஃபர்ஸ்ட் L into B வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து B into height என்னது 38. அதுக்கும் வந்து நான் இப்போ இதோட என்னது ஏரியா ஆஃப் த parallelogram என்னது B into height அதுதான் 38 கிடைச்சிருக்கு. அப்போ B வந்து நமக்கு தெரியும் என்னது
5 into d is equal to 38. இது வந்து என்னது 5, இது வந்து என்னது d நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப d is equal to என்னது 38 divided by 5 is equal to 7 3 by 5. இதுதான் என்னது length of the d. 7 into 3 by 5. or இது வந்து டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7.6 கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு வந்து இது வந்து ஏரியா ஆஃப் த parallelogram என்னது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சு அப்போ இது வந்து என்னது L into B வைப்போம். அப்படிதானா? அப்போ L into B வந்து L வந்து இங்கே வந்து 6 இருந்துச்சு, இங்கே வந்து என்னது 4 இருந்துச்சு, நம்ம கண்டுபிடிச்சப்போ. அப்படிதானா? அப்போ 10, இங்கே வந்து 5 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஓகேவா? இப்படி இருந்துச்சுல. இதில் வந்து B இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து என்ன செய்யணும்? இது வந்து நம்ம என்ன செய்யணும்? 10 மைனஸ் வந்து 4 ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 42. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 38 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு அடுத்து என்னது parallelogram என்னது B into H equal to நமக்கு என்னது ஏரியா ஆஃப் த parallelogram B into H equal to 38. அடுத்து equal to நமக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். அப்போ B வந்து நமக்கு என்னது 5. நல்லா B வந்து என்னது நமக்கு 5. 3 plus sorry B வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5 ண்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, நம்ம வந்து 5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த இது 5. ஓகே, இன்டு D நமக்கு தெரியாது. D வந்து நமக்கு தெரியாது. அப்போ அது D வந்து வச்சுட்டு 5 இங்கே வரும்போது அந்த டிவைட் ஆகப்போ 7 3 by 5 வரும். அது வரும்னா 7.6 வரும். அப்போ நமக்கு D தானே கேட்டிருந்தாங்க, அது கிடைச்சிச்சு. ஓகேவா? Okay, 11th sum பாருங்க. In parallelogram ABCD of the accompanying diagram, line DP is drawn bisecting BC at N and meeting AB extended at P. Okay, from vertex C, line CQ is drawn bisecting side AD at M and meeting AB extended at Q. Lines DP and CQ meet at O. Show that the area of triangle QPO is 9/8 of the area of the parallelogram ABCD. Area of the parallelogram ABCD. ஓகே, 11th sum பார்க்கலாமா? நமக்கு வந்து பிக்சர் என்ன தந்திருக்காங்க, இந்த மாதிரி தந்திருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு வந்து என்ன ஒன்னோட தந்திருக்காங்க, என்னது நான் ட்ரையாங்கிள், த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் QPO வந்து என்னவா 9/8. ஓகே, அப்போ இதில் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளை பிரிக்கலாம். இப்போ வரும்போது என்ன வரும், இது ஒன்று. ஓகே, இப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 வந்திருக்கா? இது வந்து எனக்கு 8 வந்திருக்கு பாருங்க. இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இது வந்து இதில் வந்து என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அப்போ 9/8. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து OPQ. OPQ நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 9 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்படி தானே? அப்போ 9 ட்ரையாங்கிள்னாப்போ 9 இன்ட்டு ட்ரையாங்கிளோட இது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 1/2 BH. ஓகே, அப்போ 9 இன்ட்டு 1/2 BH 9 ட்ரையாங்கிளோட ஏரியா. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், 9/2 BH. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்னது, ஏரியா ஆஃப் த parallelogram. ஏரியா ஆஃப் த parallelogram ABCD என்னது வரும், BHன்னு வரும். அப்போ தான் அப்போ நமக்கு எத்தனை இதில் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 8 இன்ட்டு BH. ஓகேவா? அப்போ 8 இன்ட்டு BH வரும்போது 8 இன்ட்டு 1/2 BH. ஓகே, நம்ம 8 ட்ரையாங்கிளோட தானே இருக்குது, 8 ட்ரையாங்கிள் இருக்குது இதுக்குள்ளே. அப்போ அதுக்கு ஏரியா எல்லாம் சேர்த்து தானே வரும். அப்போ 8 இன்ட்டு 1/2 BH. இப்போ இது வந்து 1, இது 4. அப்போ 4 BHன்னு வரும். ஓகேவா? என்னது 8 ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது. அதனால நம்ம வந்து 8 இன்ட்டு 1/2 BH போட்டோம். அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 BH கிடைக்கும். ஓகே,
அது ஏரியா ஆஃப் த parallelogram. இப்போ இது வந்து என்னது BH இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணலாம். இப்போ என்னது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4BH equal to என்னது ஏரியா ஆஃப் த parallelogram. அடுத்தனா 4BH equal to ஏரியா ஆஃப் த parallelogram ABCD. அப்போ BH equal to என்ன வரும் ஏரியா ஆஃப் த parallelogram ABCD divided by 4. இந்த 4 இங்கே வரும்போது கீழே வருமா divided by 4. ஓகே இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம் எதில் இன் ஈக்குவேஷன் 1ல் இந்த BHக்கு பதிலாக. ஓகேவா அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QPO என்ன கிடைக்கும் 9/2 into area of parallelogram ABCD divided by 4. ஓகே இது வந்து என்னது 9/2 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு 9/4 இருக்கு. அப்ப இதுவும் இதுவும் நம்ம 9 into area of parallelogram ABCD இது வந்து divided by 4 to the 8 9/8. அப்போ இதுதானே நமக்கு வந்து வந்திருக்காங்க. அதுதானே இது வந்து கொஸ்டின்ல இருந்திருக்காங்க 9/8 தானே இருந்திருக்காங்க. ஏரியா ஆஃப் த parallelogram அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 9/8 ஏரியா ஆஃப் த parallelogram வந்திருக்கா. ஓகே அப்போ நம்ம என்னது இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஓகே இதானே கேட்டிருக்காங்க. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். அப்போ இதோட என்னது ப்ரூவ் ஆயிடுச்சு.